குஜராத் மாநில அரசு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தீர்ப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் சம்மட்டியடி அடித்தது போல நேற்றைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தண்டனை குறைப்புக்கான அதிகாரம் என்பது எந்த நீதிமன்றம் தண்டனை வழங்கியதோ அந்த நீதிமன்றம் இருக்கிற மாநில அரசுக்கான. குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு சேர்ந்து சதி செய்து ஒரு மாநில அரசு தண்டனை குறைப்பு தந்திருக்கிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவிய முருகன். சார், பில்கிஸ் பானு வழக்கில் முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் விவரமாக நீங்க சொல்வதற்கு முன்பு இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து சில நினைவூட்டல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிய பல வழக்குகளிலே இந்த வழக்கு மிக முக்கியமானது. பில்கிஸ் பானு வழக்கு என்று பிரபலமாக அறியப்பட்ட வழக்கு குஜராத் மாநிலத்திலே நடந்த ஒரு குற்ற சம்பவம். கோத்ரா ரயில் எரிப்பு கலவரத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் மத கலவரங்கள் குஜராத் மாநிலத்தில் மூண்டன. 2002ஆம் வருடம். அதிலே பில்கிஸ் பானு கர்ப்பிணி பெண். அவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். அவரது குழந்தை கொல்லப்பட்டது. அவரது உறவினர்களும் கொல்லப்பட்டனர். இது குறித்த வழக்கு குஜராத் மாநிலத்திலே நடந்து வந்தது. அப்போதுதான் முதல் முறையாக உச்சநீதிமன்றத்தின் படிகளிலே ஏறினார் பில்கிஸ் பானு. 2002இல் அவர் ஆரம்பித்த சட்ட போராட்டம் 2024இல் முடிவுக்கு வந்திருக்கிறது. 22 வருடங்களில் 4 முறை உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை, வழக்கிலே இந்த தண்டனையை பெற்றவர்கள் மனு போடும்போது அதை எதிர்த்த கோரிக்கை, அதற்கு பிறகு தண்டனை குறைப்பு தந்தது தவறு என்கிற கோரிக்கை. மொத்தம் 4 முறை தளராத போராட்டம். கூடவே சிபிஎம் பொலிட் பீரோ உறுப்பினர் சுபாஷினி அலி மற்றும் பலரும் இந்த போராட்ட காலத்திலே குதித்தார்கள். ஓகே சார், நேற்றைய அந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய விரிவான பார்வை. உச்சநீதிமன்றம் சம்மட்டியடி அடித்தது போல நேற்றைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. 250 பக்கங்களுக்கு மேற்பட்ட தீர்ப்பு. தீர்ப்பிலே அது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது. குஜராத் மாநில அரசு குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டு சதி செய்திருக்கிறது என்றே கூறியிருக்கிறது. குஜராத் மாநில அரசும் மத்திய உள்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. சோ அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன? எதனால்? குற்றம் என்பது இழைக்கப்பட்ட பிறகு அதற்கு அடுத்த நிலை விசாரணை, நீதிமன்ற விசாரணை. அதற்கு அடுத்த நிலை தண்டனை, கன்விக்ஷன். தண்டனை காலம் முடிந்த பிறகு எப்போதுமே தண்டனை குறைப்பு, ரெமிஷன் என்கிற ஸ்டேஜ் தான். இந்த ரெமிஷன் என்கிற ஸ்டேஜ் வரும்போது குற்றத்தின் அளவு கணக்கிலே கொள்ளப்படுவது இல்லை. தமிழ்நாட்டிலே ராஜீவ் கொலை கைதிகள் விடுதலையானார்கள். 30 வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்தார்கள். ரெமிஷன் ஸ்டேஜ் வரும்போது கடைசியிலே அது உச்சநீதிமன்றத்தில் தான் அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிக்கிற அதிகாரம், மன்னிப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு தரப்பட்டிருக்கிறது. தண்டனை குறைப்பு அதிகாரம் ஆளுநருக்கு தரப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த வழக்கில் நீதிமன்றம் மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வைத்திருக்கிறது. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் குறைத்திருக்கிறது. ஆயுள் தண்டனை என்பது முழு ஆயுள். முன்பெல்லாம் ஆயுள் தண்டனை 14 வருடம் என்று சொல்வார்கள். இப்போது அப்படி அல்ல, முழு ஆயுள். முழு ஆயுள் என்றால் 14 வருடங்களுக்கு பிறகு தண்டனை குறைப்புக்கு அவர்களுக்கு மனு போடுகிற உரிமை வருகிறது. சிறைவாசிகளுக்கு மனு போடும் போது தண்டனை குறைப்புக்கான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது கேள்வி. நமது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது என்ன கூறுகிறது என்றால், தண்டனை குறைப்புக்கான அதிகாரம் என்பது எந்த நீதிமன்றம் தண்டனை வழங்கியதோ அந்த நீதிமன்றம் இருக்கிற மாநில அரசுக்கானது. அதாவது எந்த மாநிலத்திலே வழக்கு நடந்ததோ அந்த மாநிலம் தான் தண்டனை வழங்கிய நீதிபதியின் கருத்தையும் கேட்க வேண்டும். குற்றம் எந்த மாநிலத்தில் இழைக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, குற்றம் சாட்டப்பட்ட சிறைவாசிகள் எந்த மாநில சிறையில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல.
ஆனால் விசாரணை எங்கு நடந்தது, எங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது முக்கியம். அது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அதாவது இந்த வழக்கிலே தண்டனை குறைப்பு தரக்கூடிய அதிகாரம் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தான் இருக்கிறது, குஜராத் மாநிலத்துக்கு இல்லை. இந்த உண்மையை குஜராத் மாநிலமும் ஏற்கனவே பல முறை உச்சநீதிமன்றத்திலேயே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் எப்படி தண்டனை குறைப்பு தரப்பட்டது? அந்த இடத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் ராதேஷ்யாம் என்ற ஒரு பெயர், அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுகிறார். மனு போடும்போது தண்டனை குறைப்பு தர வேண்டும் என்கிற வாதத்தை வைக்கிறார். அதற்கு குஜராத் மாநில அரசின் கருத்தை கேட்கும் போது குஜராத் மாநில அரசு இவற்றையெல்லாம் மறைத்து விட்டு தண்டனை குறைப்பு தரலாம் என்கிற ரீதியிலே அது அபிடவிட் போடுகிறது, சத்திய பிரமாண வாக்குமூலம். அதற்கு அது வைத்த காரணம் குஜராத் மாநிலத்திலே அமலில் இருந்த தண்டனை குறைப்பு சட்டம். ஆனால் அந்த தண்டனை குறைப்பு சட்டம் காலாவதி ஆகிவிட்டது, புதிய சட்டம் வந்துவிட்டது. அங்கு புதிய சட்டத்தின்படி ஆயுள் தண்டனை, மரண தண்டனை பெற்ற கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு கிடையாது. அதை முற்றிலுமாக மறைத்துவிட்டு பழைய சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை குறைப்பு தரலாம் என்கிற பரிந்துரையை செய்து உச்சநீதிமன்றமும் அப்படியான ஒரு ஆணையை பிறப்பித்து விட்டது. உச்சநீதிமன்ற வரலாற்றுல இது போன்று இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா இது மாதிரி? இப்போது வரலாற்றிலே இல்லாத விதமாக உச்சநீதிமன்றத்தின் ஆணையை உச்சநீதிமன்றமே ரத்து செய்திருக்கிறது. ஏனென்றால் ஆணை ஒரு மோசடியான தகவல்களை தந்து பெறப்பட்ட ஆணை, தவறான ஆணை என்று நீதியரசர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக தீர்ப்பை எழுதிய நீதியரசர் நாகரத்னம்மா அவர் அடுத்து தலைமை நீதிபதியாக வரக்கூடிய தகுதி பட்டியலில் இருப்பவர், இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதி. அவர் தன் தீர்ப்பிலே இதை எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டுவிட்டு, குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு சேர்ந்து சதி செய்து ஒரு மாநில அரசு தண்டனை குறைப்பு தந்திருக்கிறது. அதுவும் ஒருவர் மனு போட்டார், இந்த ஒருவருக்காக தரப்பட்ட ஆணை. ஆனால் அந்த ஆணையை 11 பேருக்கும் பிரயோகித்திருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் பிரயோகித்திருக்கிறது. இந்த இடத்துல நமது ராஜீவ் கொலை கைதிகள் வழக்கும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகரன் என்ற முருகன் தண்டனை குறைப்பு, முன்கூட்டியே விடுதலை, இந்த இரண்டும் பேரறிவாளன் வழக்கு விஷயத்திலே நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டிலே பேரறிவாளன் முன்கூட்டியே விடுதலை, 30 வருடம் 35 வருடம் சிறையிலே இருந்த பிறகு முன்கூட்டியே விடுதலை என்று உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது முதலிலே ஆளுநருக்கு போய் ஆளுநரிடம் மனு நிலுவையிலே இருந்து ஆளுநர் தன் அதிகாரத்தை பயன்படுத்த தவறினார், தண்டனை குறைப்புக்கான அதிகாரம் அவருடைய இருக்கிறது என்கிற காரணத்தை வைத்து உச்சநீதிமன்றம் அவருக்கு, பேரறிவாளனுக்கு தண்டனை குறைப்பு தந்து முன்கூட்டியே விடுதலை செய்தது. அதே விடுதலை உத்தரவை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்விலே பிற கைதிகள் தங்களுக்கும் இந்த நிவாரணம் தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அது அந்த ஒருவருக்கு மட்டும் தரப்பட்ட நிவாரணம், நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அப்புறம்தான் அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது. ஒருவருக்கு தரப்பட்ட ஆணை இது போன்ற விஷயங்களில் அனைவருக்கும் பொருந்தாது. மேற்கோள் தீர்ப்புகளை வைத்து நாம் வாதிடுகிறோம். மேற்கோள் தீர்ப்புகளிலே சில அம்சங்கள் இருக்கும், சில கொள்கைகள் வரையறை செய்யப்பட்டிருக்கும். அதை வைத்து வாதிடும் போது அந்த வாதங்களை முன்வைப்பார்கள், கேஸ் ரெஃபரன்ஸ். ஆனால் சில நேரங்களில் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும், சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நிவாரணம் என்று வரும்போது அது தனிப்பட்ட நிவாரணம், ஒருவருக்காக தரப்படுகிற ஒரு விஷயம், அந்த ஒருவரின் வழக்கை ஆராய்ந்து பிறப்பிக்கப்படுகிற ஒரு உத்தரவு. அப்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அனைவருக்குமாக பொதுவாக எப்படி ஒரு ஆம்னி பஸ் உத்தரவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள், இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் என்று மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் சாடி இருக்கிறது. குஜராத் மாநில அரசும் மத்திய உள்துறையும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் குஜராத் மாநில அரசு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தீர்ப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகள் தீர்ப்பிலே பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோக உச்சநீதிமன்றத்தை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்றும் நீதியரசர்கள் கடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏனென்றால் உச்சநீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை அனுப்பி பெறப்பட்ட ஆணை, அந்த ஆணையை நாங்கள் ரத்து செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி குஜராத் மாநில அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு ஒரு இக்கட்டான பொறியிலே சிக்கி கொண்டிருக்கிறது. ஸோ குஜராத் அரசு மீதான அந்த விமர்சனங்கள் அல்லது அது மீறி வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாதது, மிக சரியானது அப்படின்னு சொல்லலாமா? ராமராஜ்யம், ராமர் கோயில் திறப்பு விழா, அனைவருக்குமான நீதி, ராமராஜ்யத்தின் அடிப்படை கொள்கையே அதுதான். இப்படியெல்லாம் வந்து ஜனவரி 22 ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றி பிரதமர் வானலாக புகழ்கிறார். அந்த நாள் வந்து இந்தியர்கள் அனைவரும் இல்லங்களிலே தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டிய நாள் என்றெல்லாம் சொல்கிறார். ராமராஜ்யத்தில் அனைவருக்குமான நீதி என்பதுதானே பொது. அமராமாயணத்திலே கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாழா நல்லுலகு, கழ்வாரும் காவலரும் கண்டறியா பேருலகு, இல்லாரும் உடையாரும் இல்லாத சீருலகு, எல்லாரும் எல்லாமும் எய்துகின்ற எழிலுலகு என்று கம்பன் ராமராஜ்யத்தை வர்ணிப்பான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் நீதியும் கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் ஏன் அந்த நீதி வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்டது? மறுக்கப்பட்ட நீதி புதைக்கப்பட்ட நீதிக்கு சமம் தானே? இப்படியான பல கேள்விகள் இந்த வழக்கின் மூலமாக எழுகின்றன. தீர்ப்பை வரவேற்று பேசிய பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெண்களின் உரிமைகளை மதிக்காத அரசு என்றெல்லாம் கூட சாடி இருக்கிறார்கள். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வரும்போது சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதும் அதோடு சேர்ந்து நிற்கிற விஷயம்தான். சட்டத்தின் பார்வையில் குற்றம் இழைத்தவர்களும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் எப்படி சமம் ஆவார்கள்? இது ஒரு கேள்வி. எப்படி சமம் ஆவார்கள் என்றால், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு தண்டனை, இதில் வந்து சமமாக முடியும். பில்கிஸ் பானுக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும். அது கொடுத்தார்களா என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன், அதாவது குற்றத்திற்கான தண்டனை கொடுக்கும் போது அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகையை செலுத்தாமலேயே தண்டனை குறைப்பு தரப்பட்டு அவர்கள் விடுதலை ஆக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அதை கூட ஒரு மாநில அரசு கவனிக்காதா? உதாரணமாக இங்கு வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் இத்தனை கோடி ரூபாய் அபராதம் என்றும் விதிக்கப்பட்டது. சிறை தண்டனை முடிந்து விடுதலையாகும் காலத்தில் அபராத தொகையை செலுத்தி அதற்கான சான்றுகளை எல்லாம் சமர்ப்பித்த பிறகுதான் விடுதலையாக முடியும். அப்படி என்றால் அப்படியான சான்றுகளை எங்கு சமர்ப்பிக்க முடியும்? எந்த நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டதோ அங்குதானே சமர்ப்பிக்க முடியும். எனவே அது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றம், சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், அவர்கள் தான் வந்து அபராத தொகை செலுத்தப்பட்டது என்கிற சான்றை அளிக்க முடியும். ஆக இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் இயல்பாகவே மகாராஷ்டிர மாநிலத்தின் நீதிமன்ற எல்லைக்குள் வருகிறார்கள். குஜராத் மாநில அரசு விடுதலை செய்யும் போது அபராத தொகை செலுத்தப்பட்டதா இல்லையா என்பதை கூட கவனிக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரியாது, குஜராத் மாநில அரசுக்கு அது தெரியாது, அல்லது குஜராத் மாநிலத்தின் நீதிமன்றத்தின் வரம்புக்குள் அது வராது. ஆக தண்டனை, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, தண்டனையோடு சேர்த்து அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் சிறிது காலம் அந்த தண்டனை காலம். இந்த தண்டனையின் ஒரு பகுதி அபராதம், அதுவும் சென்டென்ஸ் தான். அதை வந்து நிறைவேற்றாமலேயே விடுதலையாகி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தவறு இதில் ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் இதெல்லாம் இருக்கிறது. தெரிந்தே இது போன்ற ஒரு தவறை ஒரு மாநில அரசு செய்யுமா? இவ்வளவு பெரிய தவறை வந்து மாநில அரசு தெரிந்தே செய்திருக்கிறது, வேண்டுமென்றே செய்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு பிறகு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசு கண்டிப்பாக அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பெரிய அளவுக்கு ராமர் கோயில் திறப்பு விழா, இவ்வளவு பெரிய ஒரு தினந்தோறும் அது பற்றிய செய்திகள் எல்லாம் வரும்போது பாரதிய ஜனதா அரசுக்கு பெரிய தலைக்குனிவு போல இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது.
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு போக இன்னொரு தலைக்குடியும் பாரதிய ஜனதா அரசு கையிலே ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அதுவும் நேற்றே நடந்த விஷயம்தான். ராஜஸ்தான் மாநிலத்தின் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா தோற்று போய்விட்டது. காங்கிரஸ் கட்சி அங்கு வெற்றி பெற்று விட்டது. சமீபத்தில் தான் தேர்தல் நடந்து முடிந்து அரசு பதவியிலே அரசு அமர்ந்திருக்கிறது. அப்போது இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளர் இறந்து போனதால் மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடக்கவில்லை. அந்த இடைத்தேர்தல் இப்போது நடக்கிறது. இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகிறார். காங்கிரஸ் கட்சி இறந்து போன வேட்பாளரின் மகனையே நிறுத்துகிறது. அனுதாப ஓட்டு என்பது ஒரு காரணமாக இருக்கும். பாரதிய ஜனதா வேட்பாளர் அவர் வேட்பாளராக பிரச்சாரம் தொடங்கிய பிறகு மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார், மாநில அமைச்சராக்கப்படுகிறார். இது அப்பட்டமான விதிமுறை மீறல். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த மாறுதலும் செய்ய முடியாது. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது வேட்பாளர்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் தேர்தல் நடத்தை விதி அப்பட்டமாக இதில் மீறப்படுகிறது. இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திலே காங்கிரஸ் கட்சி சார்பாக மனுக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. வழக்கம் போல அது தேர்தல் ஆணையத்தின் குப்பை கொடைக்கு போய்விட்டது. தேர்தல் நடந்து முடிந்தது. கடைசியிலே பாரதிய ஜனதா வேட்பாளர் தோற்று போய்விட்டார். அமைச்சராக்கப்பட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் இனி அமைச்சர் பதவி அவருக்கு இல்லாமல் போகும். காங்கிரஸ் கட்சிக்கு இதிலே ஒரு பாடம் இருக்கிறது. அங்க ஆம் ஆத்மி கட்சி தனியாக போட்டிட்டு கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வாங்கி இருக்கிறது. வெற்றி வித்தியாசம் 12,000 தான். ஆக ஒரு அணு தப்பி இருந்தாலும் காங்கிரஸ் வேட்பாளர் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒன்றுபடாவிட்டால் பாரதிய ஜனதாவை வீழ்த்த முடியாது என்பதற்கும் இது ஒரு மறைமுக உதாரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ராமர் கோயில் பற்றி இந்த அளவுக்கு பெரிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், 80% இந்து ஓட்டு வேண்டும், அப்போதுதான் பாரதிய ஜனதாவுக்கு 50% தேசிய சராசரி கிடைக்கும் என்றெல்லாம் பிரதமர் பெரிய அளவுக்கு பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்திலேயே அந்த இந்து ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவின் பின்னால் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. வழக்கமான அந்த 40% ஓட்டு தான் வாங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா. ஆக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியப்பட்டால் பாரதிய ஜனதா எதிர்வரும் தேர்தலிலே வெற்றி பெறாது என்பதற்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு சிறு உதாரணம். ஒரு பருக்கை உதாரணம் தான். ஒரு பானை சோற்றுக்கு இந்த ஒரு பருக்கை உதாரணமே போதும். எதிர்கட்சிகளின் ஒற்றுமை, பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் தங்களது மன வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஓரணியில் நிற்க வேண்டும். குறைந்தபட்சம் 350-400 தொகுதிகளில். இதை உணர்த்துகிற விதமாக நேற்றைக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்தன. ஆக திங்கட்கிழமை பாரதிய ஜனதாவுக்கு 2 வகையிலே பாடம். ஒன்று, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமட்டடியாக விழுந்திருக்கிறது. இரண்டாவது, இடைத்தேர்தல் முடிவு. அது எதிர்காலத்தை முன்னறிவிக்கிற ஒரு இடி போல இறங்கி இருக்கிறது. மிக்க நன்றி. ஓகஸ்தம் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.